ஸ்ரீ பாண்டுரங்கன் மகிமை பண்டரிபுர விட்டலதாஸ். இப்படி நேற்று முதல் பாகத்தை பார்த்தோம். தனக்காக ஸ்ரீ பாண்டுரங்கன் ஆற்றிய அற்புத லீலையாக இதனை ராமராயன் கருதவே இல்லை. ஒரு பாமரனின் பக்தியை தான் ஆனந்தமாக ஏற்றதையும் பக்தியின் மகிமையையும் உலகிற்கு உணர்த்திடவும் இறை திருவடிகள் அன்றி வேறு எதுவுமே நிரந்தரம், அதாவது சாஸ்வதம் அல்ல என்பதை எல்லோருக்கும் புகட்டவும், எவ்வாறு இறைவனின் திரு அருளானது எளிய பக்தனின் வார்த்தையையும் ஆண்டவனே நிறைவேற்றி அருள்கின்றார் என்பதையும் கடவுளே நிகழ்த்தி காட்டுவதாய் ராமராயன் உணர்ந்தான். இப்படி கருவறைக்கு சென்று மனம் உருகி பாண்டுரங்கனின் திருவடிகளிலே விழுந்து அழுது கதறி ராமராயன் தென்னாட்டிலே பாண்டுரங்கன் குடிகொண்டால் பாண்டுரங்க பக்தி தேசம் முழுவதும் பரவி நிறவுமே என்று எண்ணினான். அன்புடன் பாண்டுரங்கன் தன்னுடன் வருமாறு வேண்டினான். பாண்டுரங்கனும் ஒத்துக்கொண்டார். இப்படி ராமராயா, உன் பக்தி சிறந்தது, மிக சிறந்தது. நீ சத்தியம், தர்மம், அப்படி சிறந்த அதி அற்புதமான நல்ல ஆட்சி செய்து வருவாய். உன் வேண்டுகோளை தட்டவே முடியவில்லை. தென்னாட்டில் இருந்து இங்கு வந்த மகான்கள் பக்தர்களிடம் இந்த சந்திரபாகா நதிக்கரை பண்டரிபுரம் போல் தென்னாட்டில் ஒவ்வொரு தேசத்திலும் 8 நதிக்கரை தலங்களிலும் குடியிருந்து அருள்வதாக வாக்களித்துள்ளேன். இதனை முதலில் நிறைவேற்றும் நேரமும் இப்பொழுது கனிந்து வந்து விட்டது. இந்த மராட்டிய தேசத்திலிருந்து திருமண வாழ்க்கையை தென்னாடு எங்கும் சென்று ஏகும் ஒரு இளவரசியின் ஆழ்ந்த பக்திக்காகவும் அங்கே காவிரி கரையில் மீண்டும் எழுந்து அருள்வேன். இப்படி பாண்டுரங்கமூர்த்தி மன்னன் ராமராயரின் வேண்டுகோளுக்கு இணங்கி இப்படி மேலும் கூறினார். உன் நாடு யாம் வந்தாலும் என்னை தேடி தலத்திற்கு வரும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் காட்சி தந்து ஆட்கொள்ள வேண்டும். ஆகவே ராமராயா, இதுவரை சத்தியம் தர்மம் தவறாது ஆட்சி புரிந்து அப்படி வாழ்ந்து வரும் நீ ஒரு சிறு தவறு செய்தாலும் உன் தேசத்தை விட்டு பண்டரிபுரத்திற்கு மீண்டும் திரும்பி வந்து விடுவேன் என்று இந்த விட்டல்மூர்த்தி ராமராயரிடம் அற்புதமாக எடுத்துரைத்தார். ராஜராஜ சோழன், வரகுண பாண்டியன், சேரமான் பெருமான், ராமராயன் போன்று இப்படி இறைவனிடம் நேருக்கு நேர் அற்புதமாக பேசும் உரையாடல் உத்தம பக்தியை பூண்டிருந்த பல மாமன்னர்கள் ஆட்சி புரிந்த உத்தம தேசம் பாரத திருநாடு. இப்படி விட்டலநாத சுவாமிகள் திருமொழியை தன் சத்திய தர்ம ஆட்சிக்கான அத்தாட்சி முத்திரை என்றும் தான் எவ்வாறு ஆட்சி புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல அறவழியாகவும் கொண்டு வந்தான் ராமராயன். இப்படி விட்டல் ரகுமாயி தேவியின் பரிபூர்ண ஒப்புதலுடன் கருவறையிலே இருந்து விட்டலமூர்த்தி ரகுமாயி மூர்த்திகளின் சிலைகளை ராமராயன் தன் நாட்டுக்கு எடுத்து சென்றான். தன் அரண்மனைக்கு உள்ளேயே புது கோயிலில், அதாவது புது விட்டல் கோயிலில் இந்த பாண்டுரங்கன் ரகுமாயி தேவியை பிரதிஷ்டை செய்து தினமும் 6 வேளைகளிலும் மனமாற ஆத்மார்த்தமாய் வழிபட்டு வந்தான். இப்படி ஒவ்வொரு மகானும் பூமிக்கும், இந்த பூமி முழுமைக்கும் உரியவர்கள் என்பதை நாம் கொள்ள வேண்டும். இப்படி அகில உலகமும் எங்கும் தொண்டு ஆற்றும் இறை தூதுவர் யார்? சூரியமூர்த்தியை வார்த்து அளித்த பானுதாசன் எனும் பெயருக்கு ஏற்ப சூரிய வழிபாட்டிலே மிக உன்னதம் பெற்று வளர்ந்து பிரகாசித்தார் பானுதாசர். பானு என்றால் சூரியன், தாசன் என்றால் அடிமை. ஆதிசங்கரர் வகுத்து அளித்த கானாபத்தியம், அதாவது கணபதி, சைவம் சிவம், வைணவம் விஷ்ணு, சாக்தம் சக்தி, கௌமாரம் முருகன், சௌரம் சூரிய ஆகிய ஷண்மதம் என்று 6 முக்கிய தெய்வ வழிபாடுகளிலே சௌரம் என்னும் சூரிய வழிபாடும் மிக முக்கியமான ஒன்று. பஞ்சாங்க கணித்தலும் சூரிய சக்தியை ஒட்டித்தான் சௌரமான என்று எழுதியிருப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம். சௌரமான அப்படின்ற சந்திரகதியை ஒட்டி சாந்திரமான முறையும் பஞ்சாங்கத்தில் நீங்கள் படிப்பதற்கு காரணம் இதுவே. இப்படி வியாச மகரிஷி இறைவனின் திரு ஆணைப்படி வேதத்தை ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் இப்படி 4ஆக பகுத்து தம் சீடர்களுக்கு அந்த முனிவர்களிடம்
வைசம்பாயனர் அதாவது ரிக்வேதம், பைலர் யஜுர்வேதம், ஜெய்மினி சாமவேதம், சுமந்து அதர்வண வேதம், இப்படி 4வரிடமும் அந்தந்த வேதத்தை ஒவ்வொரு யுகத்திலும் போஷிக்கும் பொறுப்பை அளித்தார். இப்படி வெப்பம் தகிக்கும் சூரிய மண்டலத்தில் இருந்தவாறு ஸ்ரீ சூரிய மூர்த்தியை நேரில் வேதம் கற்றவர். அதுதான் யாக்ஞவல்கிய ரிஷி. இவர்தம் மூத்த முதல் குரு வைசம்பாயன முனிவர். இதே சூரியலோகத்தை சார்ந்தோர் கட்டை வீரர் அளவே உள்ள வாலகில்லியர்கள். இவர்கள் மொத்தம் 60,000 மாமுனிவர்களாவார்கள். வாலகில்லிய மகரிஷிகள் மொத்தம் 60,000. இப்படி பறவை குலத்திற்கான தனி எந்திரமூர்த்தியை படைத்த வாலகில்லிய முனிவர்கள் மிக மிக அளப்பரிய யோக சக்தி கொண்டவர்களாகும். அப்படிப்பட்ட வாலகில்லிய மகரிஷி சூரியமூர்த்தி அமர்ந்து தினமும் பூமியை வலம் வரும் சூரிய ரதம் தேரை கருடமூர்த்திகள், அந்த கருடமூர்த்தியின் சகோதரன் அருணமூர்த்தி ஓட்டி வருகின்றார். இப்படி 7 மிக மிக விரைவான குதிரைகள் காற்றிலும் கடிய வேகத்தில் சூரிய ரதத்தை இழுக்கின்ற சூரிய ரதத்தின் அறிவுத்திறனை ஈடு கொடுத்து 7 குதிரைகளின் முன்னால் சர்வ கோடி வேத மந்திரங்களின் ஒவ்வொரு 60,000 வாலகில்லிய மகரிஷிகள் தினமும் சூரிய தேரோடு மிக மிக விரைந்து ஓடி பூமியை வலம் வருகின்றார்கள் தினமும். இப்படி 60,000 வாலகில்லிய ரிஷிகள் சூரியனின் அப்படி தகிக்கும் வெப்பத்தை தாமே கிரகித்து பூமியை காத்து தேவையான சூரிய வெப்பத்தை மட்டும் இந்த பூமிக்கு ஜீவன்களுக்கு அளித்து வரும் தியாக சக்தி மிகுந்த அப்படிப்பட்டவராகவும் பரிமளிக்கின்றார்கள். அனைவராலும் சாதிக்க இயலாத ஒப்பற்ற உத்தம சேவை இது. இப்படி கோடான கோடி யுகங்களாக வாலகில்லிய மகரிஷிகள் இந்த சேவையை இன்றும் ஆற்றி வருகின்றார்கள். ஆஞ்சநேயர், யாக்ஞவல்க மகரிஷி, வாலகில்லிய மகரிஷி, இது போன்று நாம் வாழும் கலியுகத்திலே சூரிய பகவான் நேரில் வந்து பலவிதமான வேதம் கலைகளை புகட்டும் பாக்கியத்தையும் பெற்றவர் இந்த பானுதாசர். பானுதாசர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் மகாராஷ்டிர மாநிலத்தில் பண்டரிபுரம். இதற்கும் அருணாச்சலம் திருவண்ணாமலைக்கும் என்ன தெய்வீக புராண தொடர்பு என்றால், தாரகாசுரனை வதைத்த இந்திரனுக்கு அசுரன் இட்ட சாபத்தால் இந்திரன் செங்கல்லாய் மாறி பூமியில் அப்படியே வீழ்ந்தார். இந்திர பகவான் கிருஷ்ணனிடம் முறையிட்டார். அசுரனின் தவத்தில் விளைந்த சாபம் ஆகையால் இது பலிக்கும் என்றும் தாம் பூலோகத்திற்கு ஏகும்பொழுது அச்செங்கலில் நின்று சாப விமோசனம் கிட்டி இந்திரர் முந்தைய பரிபூர்ண நிலையை பெறுவார் என்றும் கண்ணபிரான் கூறினார். பண்டரிபுரத்திலே புண்டரீகன் சரிதையிலே இந்த பக்தனின் வீட்டின் முன்பு கிருஷ்ண பரமாத்மா தோன்றிய போது புண்டரிகன் இட்ட செங்கலின் மேல் நின்று பாண்டுரங்கா விட்டலதாசா இந்த சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த விட்டலநாதனை அப்படியே அவர் விட்டலநாதனாக காட்சி தந்தார். இப்படி திருக்காட்சியை பெற்ற இந்திரமூர்த்தி தான் கிழக்கு திசைக்குரிய அஷ்டதிக் பாலகராய் பணியாற்றுவதற்கு மும்மூர்த்திகளும் அருளிட வேண்டும் என்று பணிந்து வேண்டி அருணாச்சலத்தில் ஒரு கிழக்கு திசையில் ஒரு சிவலிங்கத்தை பூஜித்து வழிபட்டு வந்தார். இதுவே இன்று அருணாச்சலத்திலே திருவண்ணாமலையிலே இருப்பது இந்திரலிங்கம். அப்போது கல்யாண சுந்தரரின் திருக்கல்யாணத்தில் திரு அண்ணாமலையில் தோன்றிய பிரசன்னமான சிவன் பிரம்மாவோடு சேர்ந்து 8 திக்கு பாலகமூர்த்திகளும் அஷ்டதிக் பாலகமூர்த்திகளும் வேண்டியதற்கு கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப திருக்காட்சி கொடுத்ததோடு திரு அண்ணாமலையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கொடி கொண்டு அருளலானார். இந்த கண்ணபிரானாகிய வேணுகோபாலாகிய திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேர் ஆலயத்திலே மூலஸ்தானத்திற்கு பின்வரும் அமர்ந்து திருக்காட்சி தரும் முதல் பிரகாரத்திலே இன்றும் வேணுகோபால பெருமாளை நீங்கள் தரிசிக்கலாம். மேலும் ஏகநாதர், ஞானேஸ்வரர் போன்ற பண்டரிபுர மகான்கள் இந்த பாரத தேசம் முழுவதும் தீர்த்த யாத்திரை தல யாத்திரைகளை ஆற்றுவார்கள். ஆதலில் பல தென்னாட்டு சிவா விஷ்ணு தலங்களை, குறிப்பாக பஞ்சபூத தலங்கள், கடற்கரை, ஏரி, நதி, குளம், கிணறு, கூபம் ஆகிய 5 நீர்நிலைகளை
அந்த தலங்களை தரிசிப்பார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூத மகாசக்தி தலங்களில் நெருப்பு, அக்னி சக்தி ஸ்தலம் திரு அண்ணாமலை அல்லவா. ஆகவே அருணாச்சல புண்ணிய பூமியில் எல்லா மகான்களும் ஸ்தூல சூக்ஷம காரண வடிவங்களிலே வந்து வழிபட்டு செல்வார். இன்றும் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பாக்கியம் உள்ளவருக்கு தினமுமே கிடைத்து கொண்டும் இருக்கிறது. மேலும் இந்த பானுதாசரின் முந்தைய பாரம்பரியத்திலே வந்தோர் பலரும் இந்த அருணாச்சலத்தை கிரிவலம் வந்து வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் தம்முடைய மூதாதையர்களை இந்த அருணாச்சல திவ்ய பிரதேசத்தில் பித்து தேவர்களாக தரிசித்துள்ளார்கள். எப்படி என்றால், அருணாச்சலம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் கஷேத்திரம் இடமல்லவா. கும்பகோணம் போல் மகத்தான பித்ருமுக்தி கஷேத்திரம் இது. செங்கம் கூட்டுரோடு அருகே அக்னிலிங்கத்திற்கு முன்னால் ஸ்ரீ அருணாச்சல மலையை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அதுதான் கும்பகோண தரிசனம், மகாமக தரிசனம் என்று நமது வாத்தியார் கூறியதை இங்கு நினைவு கொள்ள வேண்டும். இப்படி பாண்டுரங்கன் பண்டரிபுரத்தை திரும்பும் வைபவத்தை பார்ப்போம். இங்கே பண்டரிபுரத்தில் சிறு பிள்ளையான பானுதாசன் வந்து அந்த வயது பானுதாசன் சின்ன வயது பிள்ளையாய் வளர்ந்து அப்படியே வளர்ந்து வர பானுதாசன் பண்டரிபுரம் கோயிலுக்கு வழிபட வரும். அப்பொழுதெல்லாம் கருவறையில் விட்டலன் ரகுமாயி சிலாமூர்த்திகளை காணாமல் ஏங்கினார். இப்படியே பல வருடங்களாக லட்சக்கணக்கான மக்களும் கதறி மனம் வேதனை கொண்டு அழுதார்கள். அப்படியே அழுதுவிட்டு வழிபட்டு சென்றார்கள். ஆனாலும் பரிசுத்தமான பக்தர்களுக்கு அதே பண்டரிபுர கருவறையில் விட்டலன் ரகுமாயி வடிவம் ஜோதி பிரவாகமும் காட்சி தந்தன. இதை தரிசிக்காமல் சில பேர் வந்துவிட்டார்கள். இப்படி இந்த ஸ்தலத்திற்கு வந்து சென்ற மகான்களும் வருங்காலத்தில் தீர்க்க தரிசனமாக நடக்க இருப்பதை அறிந்து இந்த விட்டலன் விரைவில் திரும்ப வருவார் என்று உறுதியளித்து சென்றதும் பக்தர்களுக்கு ஓரளவு மிக சந்தோஷத்தை மன நிம்மதியும் கொடுத்தது. பானுதாசர் பலமுறை விரதம் இருந்து பண்டரிபுரம் கோயில் அங்கே பிரார்த்தனை செய்தார். ஒரு நாள் அடியின் மன்னன் ராமராயன் நாட்டுக்கே நேரில் சென்று விட்டான். விட்டலன் ரகுமாயி மூர்த்திகளை மீட்டு வருகின்றேன், நம் தெய்வங்களை மீட்காது திரும்பிட்டேன் என்று ஒரு திரும்பவே மாட்டேன் என்ற வைராக்கியத்தை கொண்டார். இப்படி ஒரு வைராக்கிய சங்கல்பம் செய்து கொண்டு புறப்பட்டு விட்டார். ராமராயன் மகாராஜாவை மிகவும் வற்புறுத்தினார். விஷயம் வேறு மாதிரி போய்விட்டது. அப்படி ஆகிவிடும் அவரும் ஆண்டவன் கட்டளைப்படிதான் இந்த விட்டலன் ரகுமாயி சிலைகளை தம் நாட்டிற்கு எடுத்து சென்றார். நேர்மையான அரசர், தர்ம சக்தியத்துடன் ஆட்சி புரிபவர். இப்படிப்பட்ட பூலோகத்தில் இருப்பதே அபூர்வம். அவர் விருப்பம் வரையில் விட்டல் ரகுமாயி மூர்த்திகள் அவரிடமே இருக்கட்டும் என்று பலரும் பானுதாசரிடம் சமாதானம் கூறும் அறிவுரையும் கூறினார்கள். சூரிய உபாசகராகிய பானுதாசரே தீவிர வைராக்கிய சீலராய் புறப்பட்டு விட்டார். இப்படி இந்த ராமராயன் ஆண்ட வித்யாரணபுரத்தை சென்றடைந்த இந்த பானுதாசர் அங்கு நடப்பதை மிக உன்னிப்பாக கவனித்தார். பானுதாசருக்கோ அங்கிருந்து பாண்டுரங்கனின் கோவிலில் தரிசனம் மட்டும் பற்றவே இல்லை. பாண்டுரங்கனின் நேரடியாகவே தனது இயக்கத்தை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செஞ்சு விட்டார். இப்படி இதற்காக என்ன செய்வது என்று ஆழ்ந்து சிந்தித்தார். பக்தி ஒழுக ராமராயன் தினமும் பாண்டுரங்கனை 6 வேளையிலும் வழிபட்டு வந்ததை கண்ணுற்ற பானுதாசர் மன்னனிடம் நேரடியாக கேட்பது பற்றி சிந்திக்கவில்லை. மேலும் ராமராயன் எந்த தவறும் செய்யாதவரை ராமராயரிடம் இருப்பதாக இந்த பாண்டுரங்கனே மன்னனுக்கு கொடுத்த வாக்கும் இதில் தொக்கிக் கொண்டு நிற்கிறது. ஆகவே விட்டலதாசனிடம் நேரில் கேட்டு விடுவது என்று முடிவெடுத்தார். பண்டரிபுரத்திலிருந்து புறப்படும் போதே உத்தம வைராக்கிய சித்தம் கடுமையான விரத நியதிகளோடும் பானுதாசர் புறப்பட்டிருந்தார். எல்லாம் எதற்கு? தனக்காக சுயநலமாய் தவப்பலன்களை திரட்டுவதாக அல்ல. எல்லாம் விட்டல் பாண்டுரங்கனை மீண்டும் இதே பண்டரிபுரத்திற்கு உலக சமுதாயத்திற்கு ஈர்த்து வரும் உத்தம சேவையாக
நள்ளிரவில் பானுதாசர் வித்யாரண்யபுரம் பாண்டுரங்கன் கோயிலில் வாசலிலே போய் நின்றார். இப்படி பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று தன்னையும் அறியாமல் விண் அதிர பரவசத்துடன் குரல் கொடுத்தார். கோயிலில் பெரிய பெரிய பூட்டுக்கள் போடப்பட்டு இருந்தாலும் மூலஸ்தானம் வரையிலே கோயில் அனைத்து கதவுகளும் பானுதாசருக்காக தாமாக திறந்தன. எல்லாம் பாண்டுரங்கனின் லீலை. அப்போதே உள்ளே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகள் அதுபோல் ஜோதி பிரகாசம் நிறைந்திட விட்டலன் ரகுமாயி சமேதராக பொன் உருவலுடன் பானுதாசருக்கு திருக்காட்சி தந்தான். காவலாளிகள் எதுவும் அறியாதவராய் அயர்ந்து உறங்கிக் கொண்டே இருந்தார்கள். விழித்திருந்த காவலர்களும் நடப்பதை அறியவே இல்லை. இதையெல்லாம் விட்டல பாண்டுரங்கன் நடத்தும் கூற்று. இப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பு பண்டரிபுரம் கருவறையிலே பார்த்த அதே தரிசனத்தை இப்போது பானுதாசர் கண்டவுடன் ஆனந்த கண்ணீர் பொங்க உள்ளே வெகு விரைவாக ஓடினார். கருவறையில் விட்டல் பாண்டுரங்கனின் சிலையை கட்டி அணைத்து கொண்டு நெடுநேரம் பூஜித்தார். பொங்கி பெருகி ஆனந்த கண்ணீர் வெள்ளத்தில் பானுதாசருக்கு பேசவே முடியவில்லை. பாண்டுரங்கன் அன்புடன் பானுதாசரின் கண்களை துடைத்து விட்டான். விட்டலா, இப்போதே என்னோடு நம் பண்டரிபுரத்துக்கு வந்து விட்டேன். பானுதாசா, உன்னை போலவே ராமராயரும் எம்முடைய ஆத்மார்த்த பக்தன். அவன் எந்த தவறும் செய்யாதவரை அவனிடம் நாம் இருப்பதாக அவனுக்கு நான் ஏற்கனவே வாக்களித்து இருக்கிறேன். அந்த வாக்கை காப்பாற்றி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஆக அப்படிப்பட்ட நிலைமை உள்ளது. ஆகவே என் வாக்கை காப்பாற்றும் உன் போன்ற பரிசுத்தமான பக்தர்களின் கடமை இது என்று சொன்னார். இதுதான் கடமை. இப்படி தான் உறுதியளித்த தானே இந்த புண்ணிய பாரத தேசத்தில் உலகமே போற்றும் அளவிலே சத்தியம் தர்மம் கொழிக்க ராமராயன் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான். இப்படியாக மக்களுக்கு நன்மை செய்வதை அப்படியே தானும் நானும் என்னுடைய ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற பக்தனிடம் மக்கள் சேவையில்தான் எனக்கு மிகுந்த பிரீத்தி. கோடிக்கணக்கான மக்களுக்கு பக்தி, தியாக மனப்பான்மை, தர்மம், சத்தியம், நேர்மை, நாணயம் மிகுந்த தன் புனிதமான ஆட்சியால் தினமே நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்து வேண்டிக் கொண்டிருக்கும் ராமராயனுக்கு அருள வேண்டியதும் என் கடமை அல்லவா? நிச்சயமாக நான் பண்டரிபுரத்துக்கு திரும்பி வருவேன். கவலைப்படாதே, இதற்கும் நேரம் கனிந்து வர வேண்டும் அல்லவா? இந்த பண்டரிபுரம் பக்தர்கள் ஜனங்களுக்காக என் திவ்ய பிரசாதமாக இந்த முத்து மாலையை உன்னிடம் தந்து அனுப்புகிறேன். இதனை நான் அங்கு வரும் வரையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு வரட்டும் என்று கூறிய தன் கழுத்தில் இருந்த முத்துமாலையை பானுதாசரின் கழுத்தில் பாண்டுரங்கமூர்த்தி இட்டுவிட்டார். இப்படி இந்த முத்துமாலை மூலம் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி பாண்டுரங்கன் ஒரு லீலையை நடத்தினார். அதற்கு சுத்தமாகி உள்ளதை அப்போதைக்கு பானுதாசர் கொஞ்சம் கூட தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவே இல்லை. இதன் பின் பாண்டுரங்கனே வெளிவாசல் வரை வந்து இந்த பானுதாசரை கோயிலில் வழியனுப்பிடவே எல்லா கதவுகளும் இப்போது தானாக மூடின. எனினும் விட்டலன் தன்னுடைய இந்த பண்டரிபுரத்துக்கு வரும் வரை தான் திரும்பவே மாட்டேன் என்று வாக்கை நெஞ்சில் நிறுத்தி அங்கேயே நதிக்கரையிலே கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு பானுதாசர் பாண்டுரங்க நாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆனால் மறுநாள் காலையிலே கருவறையிலே பாண்டுரங்கன் முத்துமாலையை காணவில்லை. அப்படி அதை கண்டு மன்னன் ராமராயனுக்கு உடனே செய்தி போய்விட்டது. ஊரெல்லாம் தேடினார்கள். இறுதியில் நதியில் கழுத்தளவு நீருக்குள் ஜெபித்துக் கொண்டிருந்த பானுதாசரின் கழுத்திலே இந்த முத்து மாலை இருப்பதை காவலாளிகள் பார்த்தார்கள். முத்து மாலையை திருடிவிட்டார் இந்த பானுதாசர். நீருக்குள் ஒளிந்திருப்பதாக சந்தேகப்பட்டு மன்னன் ராமராயனிடம் பானுதாசனை இழுத்து சென்றார்கள். தபசி போல ஒளி பொருந்திய முகத்தேசுடன் பொழிந்த பானுதாசனை திருடனாக மன்னன் முன் காவலாளிகள் இட்ட போது முதலில் அவன் திகைத்து போனதெல்லாம் மௌன விரதம் பூண்டிருந்தமையால் பானுதாசனும் எல்லாம் பாண்டுரங்கன் செயலே என்று அதனுடைய எண்ணிக்கையிலே சுத்தத்தில்
அப்படியே இருந்து விட்டார். முகத்தில் எந்தவித சஞ்சலமும் சலனமும் இல்லாமல் இருந்தார். இது கண்டு அரசர் ராமராயர் வெகுண்டார். நான் தர்மம் சத்தியம் நீதியிலே எந்த சிறு தவறு செய்தாலும் பாண்டுரங்கன் இப்பொழுது புறப்பட்டு விடுவார். இவர் உத்தமர் போல் தோன்றினாலும் கோயில் சொத்து சிவன் சொத்து விட்டு சொத்தை திருடியவர். ஆதலால் நீதி தர்மப்படி கடுமையான தண்டனை பெற்றே ஆக வேண்டும். உண்மையிலே இவர் தவசியாக இருந்தால் இந்த நேரம் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருப்பாரே. என் உயிருக்கு உயிரான பாண்டுரங்கனிடமே கை வைத்த இவனை கழுவேற்றுங்கள். இதுவே என் சத்திய தர்ம ஆட்சியின் தர்ம நியதி நியாயமான தீர்ப்பு என சத்திய தர்ம ஆட்சியிலே தர்ம நியதி நியாயமான தீர்ப்பு, இதுவே சரியான தண்டனை என்று சற்றும் தயங்காமல் கூறி தீர்ப்பளித்து விட்டான் மன்னன். உடனே பானுதாசர் எல்லாவற்றையும் இறைவனின் செயலாக அப்படியே பொறுமையுடன் அபிராமி பட்டரை போல் ஏற்று மிக மிக சாந்தமாக நடந்து கொண்டார். ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் புனிதர் ஒருவர் கழுவேற்றப்பட இருக்கின்றார் என்ற செய்தி மக்களை விரைவாக அடைந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கூடி வந்தார்கள். பானுதாசரின் தேஜஸ் ஒளி அப்படியே பொங்கி கொழிக்கும் முகம் கண்டு மக்களே வியந்து போனார்கள். இப்படி இவரா முத்துமாலை எடுத்திருப்பார்? நிச்சயமாக இருக்க மாட்டார். சத்திய தர்மம் நிறைந்த நம் மன்னன் ஏதோ நம் போதாத காலம் முதல் முறையாக இன்று தம் வாழ்வில் ஒரு தவறு செய்கின்றார் என்று மனம் வெம்பி கூக்குரலிட்டார்கள். எவ்வித மனக்கலக்கமும் இன்றி பானுதாசர் கழுகு மரத்தின் முன்று சென்று சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்து வணங்கினார். கழுகு மரம் என்பது என்ன? ஒரு கூரிய மரத்தின் துண்டின் மேல் ஒரு கூரிய கத்தியை அப்படியே சொருகி வைத்திருப்பார்கள். அதன் மேல் குற்றவாளியின் உடல் மாட்டப்பட்டு தொங்க விடப்படும். பானுதாசர் கழுகு மரத்தை அப்படியே அழகாக சாந்தமாக நோக்கி கைகூப்பி வணங்கி விட்டல பாண்டுரங்க பாண்டுரங்கா என்று பரவசத்துடன் குரல் கொடுத்து விளங்கி ஓதிட இந்த இறைநாமம் இடிமுழக்கம் போல் விண்ணார வானத்தை நோக்கி விண்ணே அதிரும்படி ஒலி எழுந்திட கூடியிருந்த ஜனங்களும் தங்களை அறியாமல் விட்டல பாண்டுரங்கா என்று அவருடன் சேர்ந்து சொல்லிடவே இது அரண்மனையில் இருந்த ராமராயன் மன்னனின் காதுகளில் விழுந்திட அவனும் தன்னை அறியாமல் பரவசத்துடன் விட்டல பாண்டுரங்கா என்று பரவசமாக கூறி ஆனந்தமாக துள்ளி குதித்தான் அரசன். இங்கோ என்ன நடந்தது? என்ன ஆச்சரியம்! பட்டு போய் கிடந்த கழுமரமானது கிடுகெனவென்று ஒரு பரந்த ஆலமரம் போல் விரிந்து இலை பூக்கள் காய் கனிகளுடன் பளிச்சென்று தேவலோக கற்பத்தரு போல் விரிந்து நின்று வளர்ந்து ஓர் அற்புதமான கதம்ப மரமாய் காட்சியளித்தது. ஒரே நொடியில் நிகழ்ந்த அற்புதத்தை கண்டு மக்கள் கரகோஷம் கை கொட்டி அப்படியே கொண்டாடினார்கள். பானுதாசரை விடுவித்து விடு மன்னா, பானுதாசரை விட்டுவிடு, மேலும் இவருக்கு தீங்கு செய்யாதீர்கள், தர்மம் பிறடக்கூடாது, அந்த மாதிரி தர்மத்தை பிறட வைக்காதீர்கள், சத்தியம் பிறடாதீர்கள் என்று மக்கள் வேகமாக குரல் கொடுக்க ராமராயன் ஓடோடி வந்து சுவாமி தவறு செய்து விட்டேன், அடியேனே மன்னித்து அருள வேண்டும் என்று கூறி பானுதாசரின் திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டான். பானுதாசரோ மன்னனை ஏழும்படி செய்து தாங்கள் ஒரு தவறுமே செய்யவில்லை மன்னா, அடியேன் தவறு செய்து விட்டேன். தங்கள் ராஜ்யத்தில் தர்மம் சத்தியம் செழிப்பதால் தான் இன்று இங்கு கழுகு மரம் பிருந்தாவனத்திலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அதாவது சந்தோஷமான உவப்பான கதம்ப மரமாக ஆகியதற்கு காரணம் தாங்களே. விட்டலனின் உத்தரவுக்காக சிறிதும் காத்திராமல் அடியேனே தங்கள் நாட்டில் நுழைந்து பெரும் தவறு செய்தேன். அந்த விட்டலநாதன் கொடுத்த முத்து மாலையோடு அவர் கட்டளைப்படி நான் ஊர் திரும்பி இருக்க வேண்டும். அடியேன் அவ்வாறு செய்யவில்லை. எனவே தெய்வத்தின் கட்டளையை மீறியதால் அடியேன் மன்னிக்க முடியாத குற்றவாளி, கழுவேறப்பட வேண்டியவனே நான் என்றார். மன்னனும் ஜனங்களும் இதை கொஞ்சம் கூட ஏற்கவில்லை. மக்கள் புழை சூட சூழ்ந்து அனைவரும் பாண்டுரங்கா அந்த கோவிலுக்கு சென்றார்கள். இதற்கு பாண்டுரங்க மூர்த்தியே ரகுமாய் சமேதராய்
கோயிலின் வாசலுக்கே வந்து வெளியில் வந்து விட்டார். ஆம், அப்படித்தான் விட்டல் ரகுமாயி இரு சிலைகளும் தாமே கோயில் வாசலுக்கு நடந்து வந்தன. இதுவரையில் நடந்தது அனைத்தும் ராமராயன் ராஜாவுக்கு அசரீரியாக உணர்த்திய போது மன்னன் ராமராயனும் தனது தவறை தான் தவறு செய்யாதவரை தன்னிடம் பாண்டுரங்கன் இருப்பதாக சொன்ன திருவாக்கை உன்னினான் தான் இப்போது தவறு செய்து விட்டதால் இறைவன் உரைத்த வாக்கின்படியே தானே மனமுவந்து பாண்டுரங்கனை பண்டரிபுரத்துக்கு தக்க பாதுகாப்புடன் வழியனுப்பும் முன்வந்தான். இப்படி விட்டலன் கூறிய ராமராயா, இங்கு நீ தவறு செய்தாயா இல்லையா என்பதல்ல, எல்லாம் எனது லீலை எமது லீலை, இது அதில் ஒரு அங்கம். அவ்வாறே நீ இப்போது அறிய வேண்டியது என்ன? யாம் பண்டரிபுரம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, இதனை நீ நன்றாக புரிந்து கொள். எந்த மானுட சரீரம் மனித சரீரம் வாழும் பூமியும் சாஸ்வதமானது அல்ல. உன் ஆத்ம பூமியில் என்றென்றும் நான் வீற்றிருப்பேன் என்று விளக்கிவிட்டு பானுதாசரோடு கிளம்பி விட்டார். இருப்பினும் பானுதாசர் ராமராயரிடம் முத்து மாலையை கொடுத்து அதை விட்டலனின் கட்டளைப்படி முதலிலே இதை பண்டரிபுரத்தில் விரைவாக கொண்டு போய் சேர்த்துவிடு, பாண்டுரங்கன் வந்து கொண்டிருக்கின்றார் என்று நல்ல செய்தியை அங்கு பக்தர்களுக்கு ஆனந்தமாக எடுத்துரைக்கும்படி வேண்டிக் கொண்டார். எந்த முத்து மாலையால் நான் தவறு செய்தோமோ அதே முத்து மாலை மூலம் தனக்கு ஒரு உத்தம மன்னிப்பாக அபூர்வமான சேவை தனக்கு மீண்டும் பண்டரிபுர விஜயமாக கிட்டியது. அதை கண்டு மகிழ்ந்தான் பாண்டுரங்கன். ரகுமாயி இரு சிலாமூர்த்திகளும் தக்க பாதுகாப்புடன் பண்டரிபுரம் செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மிக ஆத்மாத்மாக அந்த கடமையாக செய்தான். இவ்வாறாக பண்டரிபுர விட்டலமூர்த்தி வீரிடம் சென்று மீண்டும் கருவறையில் எழுந்து அருள்வதற்கு பானுதாசரின் உத்தம பக்தியும் ஒரு காரணமாக இருந்தது. இப்படி பானுதாசரின் முன்னோர்கள் பலரும் பாரத தேசம் அந்த யாத்திரையில் அருணாச்சலத்தில் கிரிவலம் வந்து அருணாச்சல ஈஸ்வரரையும் அண்ணாமலையார் கோயிலில் மூலவருக்கு பின்னால் அதே பிரகாரத்தில் இன்றும் அருளும் வேணுகோபால கிருஷ்ணனையும் வழிபட்டார்கள். பானுதாசரின் பேரனான மகான் ஏகநாதர் மகான் ஞானேஸ்வரன் இந்த பாரத தேசம் முழுவதும் புனித யாத்திரை வரும்போது திருவையாறு சிவாலயம், திருவையாறு பாண்டுரங்கன் சன்னதி, திருவாரூர், திரு அண்ணாமலை, திருச்சி போன்ற பல ஸ்தலங்களில் வழிபட்டு உள்ளார். தொடர்ந்து பார்ப்போம். பண்டரிபுரம் பாண்டுரங்கன் விட்டலுடைய மகிமையை தொடர்ந்து பார்ப்போம். மகான் நாமதேவரின் ஒரு லீலையும் மகிமையும் பகுதி 3 பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.